பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் விட்டு செல்லும் இடமே ஒரு நரகமாக மாறியிருக்கிறது. தற்போது இணையத்தில் வெளியாகியிருக்கும் வீடியோ ஒன்று அனைவரின் மனதையும் உலுக்கி வருகிறது. பிரபலமாக அறியப்பட்ட ஒரு பகல் நேர குழந்தை பராமரிப்பு மையம் கொடூரங்களின் கூடாரமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. அங்கு என்ன நடந்தது? இது எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது? பார்க்கலாம். இந்தோனேஷியாவின் யோக்யகர்த்தா நகரில் லிட்டில் அரோஷா என்ற பெயரில் செயல்பட்டு வந்த பகல் நேர குழந்தை பராமரிப்பு மையம் அந்த பகுதியில் மிகவும் பிரபலமானது. வசதியான சூழல் மற்றும் சிறப்பான கவனிப்பு என்ற விளம்பரங்களை நம்பி பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அங்கு விட்டு சென்றனர். ஆனால் கடந்த வாரம் காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அங்கு அரங்கேறியிருந்த சித்திரவதைகள் அதிர்ச்சியூட்டும் விதமாக வெளிச்சத்திற்கு வந்தன. சுமார் 103 குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வந்த அந்த மையத்தில் குறைந்தபட்சம் 53 குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் 2 வயதுக்கும் குறைவான பச்சிளம் குழந்தைகள். இந்த மையம் எவ்வித முறையான அரசு அனுமதி பத்திரமும் இன்றி சட்டவிரோதமாக இயங்கி வந்துள்ளது. விசாரணையில் ஊழியர்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்த கைகளை கட்டியும் கால்களை கட்டியும் சில நேரங்களில் வாயை மூடியும் கொடுமைப்படுத்தியது தெரியவந்தது. சுமார் 3 மீட்டர் அகலம் கொண்ட சிறிய அறைகளில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளை அடைத்து வைத்துள்ளனர். குழந்தைகளின் உடலில் காயங்கள் இருந்தால் அவை வீட்டில் விளையாடும் போது அடிபட்டு ஏற்பட்டவை என்று பெற்றோர்களிடம் ஊழியர்கள் திட்டமிட்டு பொய் சொல்லியிருக்கிறார்கள். தங்கள் குழந்தைகள் எப்போதுமே பசியுடனும் சோர்வாகவும் இருப்பதை உணர்ந்த பெற்றோர் அது வெறும் உடல்நல குறைபாடு என்றுதான் கருதியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து யோக்யகர்த்தா காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. அந்த மையத்தின் நிர்வாக தலைவர், பள்ளி முதல்வர் மற்றும் ஊழியர்கள் என மொத்தம் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இப்போது சிறப்பு மருத்துவ சிகிச்சைகளும் மனநல ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. பெற்றோர்களின் மன உளைச்சலை போக்க அரசு சார்பில் டிராமா ஹீலிங் சேவைகளும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து உரிமம் இல்லாமல் இயங்கும் அனைத்து மையங்களையும் கண்காணிக்கவும் பாதுகாப்பு விதிமுறைகளை இன்னும் தீவிரப்படுத்தவும் யோக்யகர்த்தா நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. குழந்தைகளை பாதுகாக்கும் இடத்தில் இத்தகைய மனிதாபிமானமற்ற செயல்கள் நடைபெற்றது மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.